ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ். வாங்க, எல்லாருக்குமே ஃப்ரெஷ் ஜூஸ்னால் கண்டிப்பாக பிடிக்கும். அதை நம்ம போய் கடையில் போய் ஜூஸ் குடிக்கிறதுல ஃப்ரெஷ்ஷாக குடிக்கிறோமா அப்படின்றதாங்க ஒரு கேள்விக்குறி. அதனால் நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக போட்டு குடிக்கலாம். அதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. எல்லார் வீட்லேயுமே நம்ம பழம் வாங்கிட்டு வருவோம். இந்த மாதிரி ஒரு ஜூஸ் புளியறதுக்கு மட்டும் ஒரு ஜூஸர் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் கையிலே புளிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 to 10 minutes தாங்க ஆகும். புளிஞ்சு எடுத்து நம்ம ஒரு ஜாரில் மாற்றிக்க போகிறோங்க. ஜாரில் மாற்றிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சில் அந்த புளிப்பு டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ½ லெமன் ஆட் பண்ணியிருக்கணும். ஏன் லெமன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆரஞ்சு, சாத்துக்குடி, லெமன் ஜூஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் ஜூஸ் குடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே போல் அந்த அந்த வாயில் பார்த்திங்கன்னா அந்த உள்ளே எச்சில் ஊறணும். இல்லைனா பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஜூஸ் குடிக்கிறதே பார்த்திங்கன்னா மவுத்து ட்ரைனஸ்க்காகும், பாடி ரெஃப்ரெஷ் இல்லாமல் ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஜூஸே குடிக்கிறோம். அதனால் நீங்கள் லெமன்லாம் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் இருக்கும். பார்த்திங்கன்னா லெமன் ஆட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் நாங்கள் 2 பேருக்கு ஜூஸ் ரெடி பண்ணுறோம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் நாங்கள் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த சால்ட் ஆட் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சுகர் பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். ஜூஸ் ரெடிங்க. இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே நம்ம கிளாஸில் ஊற்றி குடிக்க வேண்டியதாங்க. நம்ம பார்த்திங்கன்னா 2 ஐஸ் க்யூப் ஆட் பண்ணியிருக்கோம். ஐஸ் வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஜூஸ் போட்டு கூட ஃப்ரிட்ஜில் வச்சு மறுபடியும் கூல் பண்ணி கூட குடிச்சிக்கலாம். நம்ம 2 ஐஸ் க்யூப் ஆட் பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், ஜூஸ் ரெடி. நம்ம எந்த கடையில் போய் குடித்தாலும் இந்த அளவு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா அப்படின்றது சொல்ல முடியாதுங்க. மோஸ்ட்லி எல்லாருமே வீட்டுக்கு பழம் வாங்குகிறோம். பழம் வாங்கும்போது ஒரு பழத்தில் 2 பழம் வாங்கிட்டு வந்தோம்னா நம்மளே வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜூஸ் ரெடிங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.